தக் லைஃப் எல்லாமே நெகட்டிவ் ரிவ்யூவாக இருக்குது. எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. புக் மை ஷோலையும் 4.5 தான் கொடுத்துருக்காங்க. நான் நினச்சேன் படம் அவ்வளோ ஒன்றும் மொக்கை இல்லையாடா. இப்போ ரீசெண்டாக வந்த இன்ஃபேக்ட் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல படம் தான். ஆனால் எனக்கு அந்த படத்துக்கு போய் இன்ட்ரோவிலே எந்திரிச்சு வந்துடலாங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்தளவு ரொம்ப ஸ்லோ டவுனாக ரொம்ப மெலோ ட்ராமாவாக இருந்தது. இந்த படமும் லிட்ரலி சக்கச்சவந்தமான மாதிரி தான் இருக்கும். பட் அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு. இது ஏன்டா ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பழிவாங்கிற கதையாக போனதுனால மேபி இருக்கலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, கமலும் நாசரும் ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஷூட் அவுட் நடக்குது. இங்கே வேணும்னே ஒரு பேப்பர்காரனை வந்து சுட்டுறாரு. பக்ஸுங்கிற அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காண ஒரு ஆக்டரு. ஆனால் அந்த பழியை வந்து கமல் மேலே விழுந்துருது. அவரோட பையன் தான் சிம்பு வந்து சரி அப்பா இருந்தே பார்த்துட்டான்னு கமல் வந்து சிம்பு வந்து சின்ன வயசுலேருந்து கமல் வந்து எடுத்து வளர்த்திட்டு இருக்காரு. ஒரு 20 வருஷம் கழிச்சு சிம்பு தான் எல்லாமே டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்குது. கமலுக்கு வயசாகிடுச்சு. ஸோ இனிமேல் சிம்பு நீ தான், அமரா நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கவங்களாம் ஏற்றி விட்றாங்க. அது யாருன்னா ரெட்ரோல் வந்து கையை வெட்டிடுவாங்களோ அவரும் பக்ஸும் சேர்ந்து சிம்பு வந்து மேனிப்புலேட் பண்ணிகிட்டே வராங்க. பட் அவர் ஒத்துக்கவே இல்லை. அவர் தான் வளர்த்தவர், அவர் தாண்டியெல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. நாசரே ஒரு பக்கம் வந்து உங்கள் தம்பி தான் எல்லாம் பார்த்துக்கிறான், நீங்கள் வேஸ்ட்டு, அடுத்து பாருங்கள் சிம்பு தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு பக்கம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, சிம்புவோட அப்பாவை கொண்டது கமல் தாங்கிற மாதிரி சிம்புக்கு சொல்லி கொடுத்து இவங்க எல்லோரும் சேர்ந்து கமலை வந்து கொல்ல பார்க்குறாங்க. அவர் திரும்பி வந்து உங்களை பழி வாங்கினாரா இல்லையா, இல்லை கமல் செத்துட்டாரா அப்படின்னு தான் இந்த படத்தோடைய மீதி கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, கமல், நாசர், த்ரிஷா, சிம்பு, பக்ஸ், அப்புறம் ரெட்ரோவில் வர அவர் எல்லா கேரக்டருமே ஒரு சின்ன வடிவுக்கரசி எல்லா சின்ன கேரக்டருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. நடிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த இடத்துலையுமே தெரியும். இப்போ நீங்கள் செகண்ட் கிரேட் மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு கேஸ்ட் வச்சு ஒரு படம் வருது. அந்த படத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நடிக்கிறதுங்கள ஆர்டிஃபிஷியலாக அவ்வளோவா தெரியும். பட் டாப் ரேஞ்ச் Tier 1 டேரக்டர்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்தளவு மேக்கிங்காக, குவாலிட்டியாக, சினிமாட்டோகிராஃபாக எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏஆர் ரஹ்மான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மியூசிக் போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. மற்றபடி படத்தில் எல்லாமே ப்ளஸ் தான். எனக்கு வந்து ஒரு 200 கொடுத்து போனால் ஒர்த்து தாண்டா படம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் நிறைய பேர் புக் மை ஷோவில் 4.5 ரேட்டிங் ஒத்துக்கவே முடியாது. ஆனால் ரசிகரோட டேஸ்ட் இன்னும் புரிஞ்சிக்கவே முடியல. மாமன் நல்லா ஹிட் பண்ணுறாங்க, இதை வந்து ஏன் ஃப்ளாப் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி ஃபேமிலி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கலாம். பட் இப்போ இருக்கிற இது அப்படி தானே இருக்கிறாங்க. எல்லா ஃபேமிலியும் வந்து எல்லாருமே இப்படி சொல்லலை. போட்டி பொறாமை வந்து எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. ஸோ ரியாலிட்டியை பிரதிபலிக்கும் போது அது ஏற்றுக்கக்கூடிய மனநிலையுமே இல்லையா அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு கருத்தாக இருக்குது. மற்றபடி எனக்கு படம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வந்து த்ரிஷாவோட அந்த பேபி சாங்கும் கட் ஆகிடுச்சு. அப்புறம் நிறைய கண்விழித்த உன்னை காணவில்லை அந்த சாங் கட் ஆகிடுச்சு. ஏஆர் ரஹ்மான் ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட். ஏன்னா சக்கச்சவந்தவங்களாம் பிஜிஎம்லாம் அவ்வளோ ஒர்க்காக இருக்கும், பாட்டும் சூப்பராக இருக்கும். இதில் MP3 விட்டுட்டு படத்தில் உள்ளே ஏன் வைக்கலன்னு தெரியல. சீன் ஓடிட்டுருக்கும், கட் சாங்காக கூட வச்சுருக்கலாம், அது வைக்கவே இல்லை. அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஒருவேளை அதால் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்களான்னு தெரியல. மற்றபடி ரொம்ப நல்ல படம் தான். கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ.